ஹாய்ங்க. இப்போ சோஷியல் மீடியால ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்க ராகவ் சந்தா. அவர் எதுக்கு இவ்ளோ கால வரை என்று இவ்ளோ டேஸ்ன்னு இல்லாம எதுக்கு அவர் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நான் கார் வாங்குறேன். அதுக்கான கார் டாக்ஸ் நான் பே பண்றேன். அத நான் ரோட்ல ஓட்டுறேன். அதுக்கான ரோட் டாக்ஸும் நான் பே பண்றேன். அதுக்கு நான் ஃபியூல் போடுறேன். அதுக்கான பெட்ரோல் டாக்ஸும் நான் பே பண்றேன். இத்தன டாக்ஸ் பே பண்ணியும் நான் எதுக்கு டோல்ல உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. செகண்ட் ஒன் என்ன கேட்டானா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க? ஜிஎஸ்டி போட்டு அதை கிளைம் பண்றதுக்கு நீங்க அவ்வளவு டிலே பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டார் அப்படின்னா, சானிட்டரி நாப்கின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஜிஎஸ்டி போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் என்ன கேட்டார் அப்படின்னா, இப்போ நான் மந்த்லி ஃபோன் ரீசார்ஜ் பண்றேன். மந்த்லினா அதுக்கு நான் ரீசார்ஜே பண்றேன். அதை எதுக்கு 28 டேஸ்னு ஒரு பெரிய ஸ்கேம் பண்றீங்க? இப்போ என்னோட ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான இன்கமிங் காலை ஏன் கட் பண்றீங்க? அவுட் கோயிங் கால் கட் பண்றீங்க. ஓகே, எதுக்கு இன்கமிங் கால் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ்க்கான ரைட்ஸ் எல்லாம் தட்டி கேட்ட ஒருத்தரை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கால வரையின்றி, அதாவது இத்தனை டேஸ்னு இல்லாம இடைநீக்கம் பண்ணிக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.